களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில்
களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நம் மகிழ்ச்சி உண்டாகும், நம் உள்ளத்திலே சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா அவர் நம் நினைக்கிறதுக்கு மேலான காரியத்தை நம் மத்தியிலே செய்கிறார், நம் வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் மகிமையில் நிறைந்தவர் என்று அவர் நாமத்தை சொல்லி அவர் நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நாம் போற்றி அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். நிறைந்தவரே, மாசற்ற அன்பு தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்கே ஆராதனை. மகிமையில் நிறைந்தவரே, மாசற்ற அன்பு தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை. உயிருள்ளவரை உம்மையே உண்மையாய் ஆராதிப்பேன். உன்னதமானவரே, உள்ளத்தால் மகிழ்ந்திடுவேன். உயிருள்ளவரை உம்மையே உண்மையாய் ஆராதிப்பேன். உன்னதமானவரே, உள்ளத்தால் மகிழ்ந்திடுவேன். ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை. மகிமையில் மகிமையில் நிறைந்தவரே, மாசற்ற அன்பு தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்கே ஆராதனை. மகிமையில் நிறைந்தவரே, மாசற்ற அன்பு தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா, என்னாலுமே ஆராதனை, ஆராதனை. இயேசுநாதா,
ஆயிரமே நன்றி சொல்லி துதித்திடுவே. நிரந்தரமான தேவன் அவர், நித்தியத்தில் சேற்றிடுவே. நன்மைகள் ஆயிரமே நன்றி சொல்லி துதித்திடுவே. நிரந்தரமானவரே நித்தியத்தில் சேர்த்திடுவே. ஆராதனை இயேசுநாதா என்னாலுமே. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, தேவனுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோமாக. ஏன்னா அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார், அவர் மறவாத தேவனாய் இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்றென்றுக்குமே மாற மாட்டார். உங்க கூட இருக்கிறவங்க மாறி போகலாம், சொந்தக்காரர்கள் மாறி போகலாம், யாரு வேணாலும் மாறி போகலாம். ஆனா இயேசு ஒருவர் மாத்திரம் மாறவே மாட்டார். அவர் மாறாதவர், அவர் மாறாத தகப்பன். அந்த அன்பு இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. அவருடைய அன்பு எவ்வளவு மேலானதா இருக்கிறது. அந்த அன்பு நம்மை மீட்டெடுத்து இருக்கிறது. மாறாத தேவன், மறவாத தேவன் நம்முடைய பாவத்தை கொஞ்சம் கூட நினையாதபடி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய அன்பினாலே நம்மை மீட்டு கொண்டார். தேனினும் சுவை, தேனினும் இனிமையான அவருடைய இயேசுவின் நாமம், அந்த நாமம் சொல்ல தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. இந்த உலகிலே நம்ம காண்கிற அன்பு அது நிலையில்லாதது. நிலையில்லாத இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். இயேசுவுடைய அன்பு மாத்திரமே கடைசி முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட வரும். வேற எந்த அன்பும் நம்மோடு வராது. வேற யாரும் நம்ம கூட கடைசி வரலும் வர மாட்டாங்க. ஆனா இயேசு ஒருவர் தானே நம்மோடு கடைசி முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமாக, இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. ஓ தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. தேவன் நீரே, என் ஜீவன் நீரே, என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. அன்பே இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. இந்த உலகிலே காணும் அன்பு நிலையே இல்லாதது.
அழியாதது, உம் அன்பு மாறாதது, என்றென்றும் அழியாதது. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. தேனிலும் சுவை, தேனிலும் அன்பு சுவையானது. தேனிலும் சுவை, தேனிலும் அன்பு சுவையானது. என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே, என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. அன்பு இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. இந்த உலகிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது. இந்த உலகிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது. உம் அன்பு மாறாதது, என்றென்றும் அழியாதது. உம் அன்பு மாறாதது, என்றென்றும் அழியாதது. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. தேனிலும் சுவை, தேனிலும் உம் அன்பு சுவையானது. தேனிலும் சுவை, தேனிலும் உம் அன்பு சுவையானது. உன் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. மாறாத தேவா உம் அன்பு பெரிதையா, மனதுருகும் தேவா உம் அன்பு பெரிதையா. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே, என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. அன்பு இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. அன்பு இயேசு ராஜா, சாரோனின்
அன்பு இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நீ மாறாதவர், நீர் என்றும் மாறாதவர், நீ மாறாத தேவன் நீ. அந்த மாறாத தேவனை மாறாத தேவனை நம் நோக்கி பார்ப்போமாக. அவர் சமூகத்திலே பரிசுத்த சந்நிதிக்கு நேராக சகல கணம் சகல மரியாதையும் அவருக்குரியது. அந்த பரிசுத்தரை நம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை துதிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் களி கூறுகிறார். எஸ், அவருடைய ரத்தம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பு போய் நிற்க தகுதிப்படுத்தி இருக்கிறது.
ஒருவருக்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்தே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம். கனத்துக்கு பாத்திரர் அவர். கர்த்தாவே உம்மை ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். கர்த்தாவே உம்மை ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. நீரே பரிசுத்தர். ஓ நீரே ஹல்லேலூயா. உம்மையே ஓ நீரே ஆவியானவரே நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை ஆராதனை அவர் ஒருவருக்கே. கர்த்தாவே, உம்மை நான் ஆராதிப்பேன். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஓ yes Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம். நீரே பரிசுத்தர். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ சரணமரதே. நீரே பரிசுத்தர். உமது நாமத்தை உயர்த்துகிறோம். உமது நாமத்தை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று. ஓ yes Jesus. ஓ தேவனை அப்படியே உயர்த்துவமாக, 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 உயர்த்துவமாக. தேவனை நோக்கி, தேவனை நோக்கி இது ஆராதனை செய்கிற நேரம், அவரை பணிந்து கொள்கிற நேரம், அவரை துதிக்கிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர். ஓ எஸ் ஜீசஸ், தேவ வல்லமை, உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஓ எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வெற்றியுள்ள காரியத்தை நமக்கு செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஆண்டவர் வெற்றி தராரு. இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வெற்றி தராரு. அந்த வெற்றியை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் சில நேரத்தில் நம்மளுக்கு வெற்றி தருகிறார். ஆனால் அந்த வெற்றியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாதனால, நம்ம அறிந்து கொள்ளாதனால சில நேரத்தில் அந்த காரியம் நடந்தது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி தருகிறார் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும். ஆமென். போன வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வியாதியில் இருந்திருக்கலாம், நம்ம வலியில் இருந்திருக்கலாம், நம்ம சரீரம் பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து நடத்தி கொண்டு தான் இருக்குது. ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். நம்மோடு நம்ம ஒரு வலியில் வேதனைப்படும் போது ஆண்டவர் கூட இருந்து அந்த வேதனையோடு சேர்ந்து அவரும் வருகிறார். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னார். ஒரு தேற்றரவாளன் நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த தேற்றரவாளன் எப்போதும் 24 மணி நேரமும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம எந்த ஒரு வலியோ, எந்த ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு கண்ணீரோ, எந்த ஒரு காரியமோ நம்ம அதில் போகும்போது பரிசுத்த ஆவியானவரும் டேக் பார்ட் இன் தட். அவரும் வருகிறார். சில நேரங்களில் நான் உன் கூட தான் வருகிறேன் என்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்கும். ஐ ஆம் வித் யூ. வேதத்தில் ரொம்ப இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம போகிற எல்லா சூழ்நிலையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இருந்து நமக்கு விடுதலையும் வெற்றியும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆவியானவருக்கு நம் மகிமை செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் என்னத்தில் எக்ஸைட்டடாக ஆவாங்க தெரியுங்களா? When we glorify the name of Jesus, the Holy Spirit will be excited. He will do. He will manifest. அவர் வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து நாமத்தை நம் மகிமைப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் உற்சாகமாயிருவார், அவர் எக்ஸைட்டட் ஆயிருவார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அந்த இடத்துல வரும்போது தேவ அன்பு காணப்படும், இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு காணப்படும்.
எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு காணப்படுதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் காணப்படும். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் காணப்படும் போது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், எல்லா விதமான விடுதலையும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். எப்பொழுது? இயேசுடைய அன்பு அந்த இடத்துல இருக்கும்போது. இயேசுவானவர் நம் ஆராதனையின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், 2-3 பேர் என் நாமத்திலே நீங்கள் கூடி வரும்போது அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He is here. அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். இதுதான் பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு ஆராதனை, வர்ஷிப், ஆராதனை. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, ஆராதிக்கிற முறையை கற்றுக் கொடுக்கிறதுக்கு மோசே கிட்ட பேசுகிறார். நீ எப்படியாக நான் ஆராதிக்கிற விதங்களை நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீ எப்படிலாம் கட்டணும், there is a structure God said. இப்படியாய் நீ செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு ஆராதிக்கிற ஒரு இடம் வேண்டும். நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு ஜனங்களுக்கு வர வேண்டும். நன்றாக இந்த வேதத்திலே நம்ம படித்து பார்த்தோம்னா, அந்த யாத்திராகமத்தில் ஆண்டவர் பிதாவானவர் அவர் பேசுகிறார் மோசஸ் கிட்ட, எல்லா கோத்திரத்துக்கு நடுவிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு என்றார். இதோடைய அர்த்தம் என்ன என்றால், தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு நடுவிலே இருந்து வாசம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நம் நடுவிலே இருந்து அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அதேதான் இயேசு. அவர் சொன்னாரு, 2-3 பேர் என் நாமத்திலே கூடும்போது அவர்கள் மத்தியிலே I am center of that. அந்த சென்டர்ல நான் வாசம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவரும் அதுதான் சொல்லுகிறார். அவரும் அந்த இடத்துல தான் வராரு. எங்கெல்லாம் இயேசு வராரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவார் கண்டிப்பா. பிகாஸ் we serve one God, Trinity God, triune God நம்ம சர்வ் பண்றோம். அப்படின்னா மூவர், ஒருவர் மூவர். இதை போய் கண்டுபிடிக்க வேணாம். கண்டுபிடிச்சா நம்ம சீக்கிரமா இங்க அவுட் ஆயிடுவோம். ஏன்னா இதை யாரும் கண்டுபிடித்து இந்த கணக்கை சரியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இது ஆண்டவருடைய கணக்கு. ஆண்டவர் துதிகள் மத்தியிலே அவர் வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். அவரை கனப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார். நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி நம்ம மகிமை கொடுக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படியாக ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறார். அதனாலதான் மோசஸ் பார்வோன் கிட்ட போயிட்டு, என் ஜனங்கள் தேவனை துதிக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. வாடாது வா. ஒரு 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 சம்பாஷணை நடக்குது. என்னதுன்னா, அவர் அங்க சொல்றாரு, என் ஜனங்களை விடுதலை செய்ய. எதுக்காக விடுதலை செய்ய? எதுக்காக விடுதலை செய்யணும்? என் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரை. என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சகல சிருஷ்டிப்பின் ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும். என் ஜனங்களை விடுதலையாக்கு என்று அவர் சண்டை போடுறாரு. ஆண்டவர் ஆதியாகமத்திலே ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கினார். மனிதனை எதுக்கு உருவாக்கினார்? அவரை ஆராதிக்க. ஆராதனை என்கிறது தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு நேரம். நாம் துதியை பற்றி சொல்லல. துதி நம் ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம். அவர் நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம், அவர் பெரியவர் என்று நாம் சொல்லுகிறோம், மகிமையில் நிறைந்தவர் என்று பாடலை பாடணுமே. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அவர் செய்த நன்மையை நாம் நினைப்போம். அதுதான் துதி.
தாவீது அடிக்கடி துதி செய்தார். என் தேவன் வல்லவர், அவர் மகிமையானவர், மகத்துவம் உள்ளவர் என்று அவர் நிறைய வார்த்தையை சொல்லி தேவனை துதித்தார். ஆராதனை என்கிறது ஆண்டவர் நம்மோடு இடைப்பெறுகிற ஒரு நேரம். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த டெபனேக்கல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் ஆண்டவர் என் ஜனங்களுடைய குரலை கேட்பதுக்கு பிரதான ஆசாரியர் உள்ளுக்கு போனோம். இதோடைய சம்பவத்தை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அப்ப அந்த ஆசாரியர் உள்ளுக்கு போகும்போது ஒரு மணியை கட்டி கொடுத்துருவாங்க. அது சத்தம் கேட்குமா? அவங்க உள்ளுக்கு போகும்போது உயிரா இருக்காங்களா இல்லையா? ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த உள்ளுக்கு போனோம் என்கிற ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. சும்மா ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அது நான் இப்போ சொல்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ் காலத்தில் அந்த உண்டாக்குன அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படிதான் டேவிட்டோடைய இதுலேயும் இருந்துச்சு, சாலமோனுடைய ஆலயத்திலையும் இருந்தது. சாலமோன் அது கட்டினார், தாவீது கட்டல. தாவீது நேரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஸோ மோசஸ் காலத்தில் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவர் கட்டின அந்த நேரம் அதுதான் ஆரம்பம் ஆராதனைக்கு, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று. இந்த ஆசரிப்பு கூடாரம் ஆராதனைக்கு மட்டும் பொருந்தாது, துதிக்கும் பொருந்தும், ஆராதனைக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கும் அது சம்பந்தம் இருக்கிறது. அது இன்னொரு நாள் பேசுகிறேன். ஜெபத்துக்கும் அது சம்பந்தம் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார், இப்போ என்னது நம்ம செய்யறது? ஒன்றுமே இல்லை. வாட் எவர் காட் ஸ்போக் இன் த பைபிள் ஆல் ஹேவ் அ மீனிங். அது எல்லாம் அர்த்தம் உண்டு. இப்பொழுது எப்படியாக நாம் செய்கிறோம், எப்படியாக நாம் வருகிறோம். அதனால தான் அவர் வாசல்களை துடியோடும் புகழ்ச்சியோடும் வாங்கன்னு எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இந்த ஆராதனையானது என்ன? இது தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஆராதனை என்றாலே தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. அடுத்தது அவருடைய சத்தியத்தை காட்டுகிறது, அவருடைய அழகை காட்டுகிறது. என்ன அழகு? அவர் எப்படிப்பட்டவர்? பியோர். அதுல ஒரு அழகு இருக்கு, அந்த பரிசுத்தத்தில் ஒரு அழகு இருக்கு. அப்படியாக நாம் பார்க்கிறோம். லவ், அன்பு காணப்படுது ஆராதனையில். அடுத்தது ஹிஸ் பர்பஸ், சரண்டர் ஆஃப் வில். நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைங்கிறது நம்ம பரிந்து பேசுகிற ஜெபம் செய்வது அல்ல, நம் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறது தான் ஆராதனை. ஆராதனைனா ஐ சரண்டர் எவ்ரிதிங் டு யூ, ஓ காட். இட்ஸ் நத்திங், நான் இல்லை, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்மை தாழ்த்தும் போது தேவன் எடைப்பட ஆரம்பிக்கிறார். அப்போ திரும்ப அந்த சம்பவத்துக்கே வரேன். உள்ளுக்கு மணி கட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ அவர்கள் உயிராக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாதவர்கள் உள்ளுக்கு போனாங்கன்னா, தவறு செய்தவர்கள் உள்ளுக்கு போனாங்கன்னா அங்கேயே செத்து போயிடுவாங்க. அப்போ கயிறை போட்டு இழுப்பாங்க, ஏன்னா கயிறு ஏற்கனவே கட்டி விட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ நடுக்கத்தோடு பயத்தோடு அவர்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போவாங்க. ஆனாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே அந்த திரை கிழிக்கப்பட்டது என்று யோவான்ல எழுதியிருக்குது. திரை கிழிக்கப்பட்டது. எல்லோரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடு பேச முடியும். அது வயசு கணக்கு இல்லை என்று இருக்கிறது. எல்லாரும் போக முடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு. இயேசு அதை செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நம்ம எல்லோரும் அதுல பூரணும். we have to go. நம்ம அந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் ஆராதனையிலே தேவ பிரசன்னத்திலே நம் வெளியே இருக்கிறோமா அல்லது
அதை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறோமா, அல்லது அதில் நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நாம் அனுபவிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசங்கள் நடக்கிறது. அந்த வித்தியாசம் என்ன செய்யும்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம் தேவனை போல மாறுவதற்கு இந்த ஆராதனை நமக்கு உதவி செய்யுது. அடுத்ததாக இந்த ஆராதனை எதை குறிக்கிறது என்றால், the reveal God's word, ஆண்டவருடைய வார்த்தையை அது ரிவீல் பண்ணுது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை காமிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆராதனையிலே இந்த காரியம் இருக்கு. அடுத்த காரியமானது ஆராதனையுடைய மார்க் என்னது, ஒரு அடையாளம் என்ன? ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் துதிப்பது அது ஒரு அடையாளம். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்வது அது ஒரு அடையாளம். ஆண்டவர் என்னை மட்டும் அல்ல பிறரையும் அவர் சந்தித்து தொட வேண்டும் என்பதுதான் ஆராதனை. நான் மட்டும் ஆராதனையில் நான் மட்டும் தொடப்படணும் அப்படின்னு நான் வரக்கூடாது. பிறரையும் ஆண்டவர் தொட வேண்டும், என்னை மட்டும் அல்ல என்று ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை. அடுத்தது, நாம் ஒரு பரிசை கொண்டு வருகிறோம், என்ன காணிக்கையை கொண்டு வருகிறோம், அது ஒரு ஆராதனை. காணிக்கைன்னு சொல்லும்போது அது ஒரு பரிசு, ஆண்டவருக்கு கிஃப்ட் கொண்டு வரோம். இப்போ ஒரு கிஃப்டை நம்ம கொடுக்குறோன்னா நம்ம சீப்பாக கொடுப்போமா யாருக்காச்சும்? இல்லை, த பெஸ்ட்டானதான் ஆண்டவருக்கு கொடுப்போம் தானே. மற்றவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம், ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். அப்போது இதுவும் ஒரு ஆராதனைக்கு அது பொருந்தும். தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன், அதை நான் படிக்கிறேன், அதை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இது ஒரு ஆராதனை. எப்பொழுதெல்லாம் நான் பைபிளை படிக்கிறேன், நான் பைபிளை தியானிக்கிறேனோ நான் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரை. அப்போ நாம் எப்படியாக ஆராதனை நாம் செய்ய முடியும்? நாம் இப்படியாக செய்ய முடியும். திஸ் இஸ் அ மார்க், இது ஒரு அடையாளம் ஆராதனைக்கு. அடுத்ததாக யாரை நாம் சேவிக்கிறோம்? நான் சொன்னேன், திருத்துவ தேவனை நாம் சேவிக்கிறோம், பிதாவானவரை நாம் போற்றுகிறோம், இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானத்துக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம். மூவரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆராதனையிலே இவர்கள் மூவரும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆராதனையானது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை குறிக்கிறது. உறவு மட்டுமல்ல, இது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. இப்போ நான் யாருக்காச்சும் சரி, நான் பாஸ்டர் ரவியே சொல்கிறேன், வேறு யாரையும் நான் சொல்ல, பாஸ்டர் ரவி கூட நான் அவர்கிட்ட உட்காந்து பேசணுன்னா, நான் அவர்கிட்ட ஒரு கடைக்கு போய் நான் உட்காந்து அவரோடு டீ குடிச்சிக்கிட்டே நான் என்ன செய்கிறேன், அவரு கூட நான் ஃபெலோஷிப் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் நான் இங்கே ஹலோ பாஸ்டர், அவையூ பாஸ்டர், நல்லா இருக்கீங்க பாஸ்டர், ஓகே, அதுதான் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஆனால் அவர் கூட நான் உட்காந்து அவரோடு பேசிக்கிட்டு அவர் கூட நான் ஃபெலோஷிப் பண்ணுறேன்ல, அதுதான் ஃபெலோஷிப்பு. அவர் கூட பேசிக்கொண்டு இருக்கல, அதுதான் ஃபெலோஷிப். இப்போ ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்பை விட அவரோடு ஃபெலோஷிப் பண்ணுறதை தான் விரும்புகிறார். ரிலேஷன்ஷிப் நம்ம ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்ததுக்காக நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி, நீ எல்லாத்தையும் செய்து விட்டீர், அதுதான். அதோடு ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாதபடி நம்ம அப்படியே வாழ்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், 24 மணி நேரமும் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், எல்லா சூழ்நிலையிலையும் என்னை கூப்பிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், அதுதான் வர்ஷிப். ஆராதனைங்கிறது சமாரியா பெண்ணுக்கிட்ட இயேசு சொன்னார்,
சமாரியா பெண்ணுகிட்ட. இது எங்கே இருக்குது? யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 4வது அதிகாரத்திலே சமாரியா பெண்ணுகிட்ட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நேரம் வரும்போது அவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு நாங்கள் போகணும் ஆராதிக்கிறதுக்குன்னு சொல்கிறா. ஆனால் இயேசு அந்த ஆராதனையோடைய விதத்தையே மாற்றி விட்டுட்டாரு, அந்த முறையவே மாற்றி விட்டுட்டாரு. இதோ காலம் வந்து விட்டது, எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும், நடந்து கொண்டு இருக்கும் போதும், நான் வெளியே இருந்தாலும், கடையில் கோப்பி கடையில் உட்காந்து இருந்தாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம். நம் வாயின் வார்த்தையிலே மிகவும் கவனமாக நாம் பேச வேணும். ஏன்னா இதில் கூட நம்ம ஆராதிக்கிறோம். ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் இது ஏற்கை, ஆனாலும் இதை நாம் தகுக்க வேண்டும். எப்படின்னா, நம்ம கோபம் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிடுவோம். நானும் செய்திருக்கிறேன் அந்த தவறை, ஓகேங்களா? நானும் சாதாரண மனுஷன்தான், நானும் செஞ்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏன்னா அது ஆராதனையை நிப்பாட்டி விடும். நம்முடைய இமோஷன், நம்முடைய உணர்வு ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றாது. our emotion won't let God's righteousness to be fulfilled. நிறைவேற்றாது. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம வாயின் வார்த்தையில் இருக்கிறது. எதை நாம் பேசுகிறோம்? Are we excited to talk about Jesus? Are we excited to talk about Jesus wherever we go? எங்கே போனாலும் ஆண்டவரை குறித்து நாம் பேசுவதற்கு நாம் எக்ஸைட்டடாக இருக்குமா? நம்ம ஆராதிக்கும் போது என்ன நடக்குது? What is happening when we worship? என்ன நடக்குது அந்த இடத்துல? The essence of worship. அப்ப இந்த essence of worship என்னதுன்னா, இங்கே தான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப், அந்த உறவை நாம் பார்க்கிறோம். connect us with God, with intimacy with the Father. பிதாவோடு நாம் கனெக்ஷன் வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் worship bring us into the presence of God. Psalms 100 verse 4, சங்கீதம் 100 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஆஸ்தரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த கேர்டன் இருக்குதுல்ல, 4 கேர்டனு, அந்த 4 கேர்டனில் கலர்ஸ் இருக்குது, அது வேற அர்த்தம். ஆனால் இந்த 4 கேர்டனும் என்ன அர்த்தம் தெரியுங்களா? 4 சுவிசேஷ புக்கு, 4 gospel. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இயேசுவோடைய சுவிசேஷத்தை அந்த டெபினேக்கல்ல மறைத்து வைத்திருக்கிறார். எதெல்லாம் நிழலாய் அந்த இடத்துல காணப்பட்டதோ அதெல்லாம் நிஜமாய் இந்த புதிய ஏற்பாடுதலே வந்தது. டெபினேக்கலை பற்றி தெரியணும்னா அடுத்த தடவை நாம் இன்னும் உள்ளுக்கு போகலாம். இன்றைக்கு நான் சில காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு நாம் முடிப்போம். அப்போது நம் ஆராதனைக்குள்ளே வரும்போது துதியோடும் புகழ்ச்சியோடும் நாம் வருகிறோம். when we worship we acknowledge his greatness and our dependence on him. நம்ம எப்பொழுதெல்லாம் ஆராதனை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மகத்துவத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதே வேளையில் நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம் என்று நாம் காமிக்கிறோம். when we worship we are depend on God, depend on him. There is not me but you are God. நான் இல்லை ஆனால் நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் ஹார்ட் நடக்குது. அங்கே தான் நமக்குள்ளே நம்ம இதயத்தில் ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு புதுமையான காரியங்கள் நடக்குது. ஆராதனையில் தான் ஆண்டவர் உள்ளத்தை மாற்றுகிறார்.
நாம் ஆராதிக்கவில்லை என்றால் நம் உள்ளம் மாற்றப்படாது. எவ்வளோதான் பிரசங்கத்தை கேட்கலாம், எவ்வளோதான் நம்ம சில நேரங்களில் அநேக டீச்சிங்கை கேட்கலாம், அநேக புக்கு படிக்கலாம், ஆனால் ஆராதனையிலே உள்ளம் மாற்றப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது. தேவன் ஒரு மாற்றங்களை, ஒரு புதுமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆராதனையிலே நாம் உண்மையாக பங்கு பெற வேண்டும். Worship is very, very important to renew our mind, our heart. அடுத்ததாக ஒன்றாவது பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். ரெண்டாவது worship cultivates community. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எப்பொழுதெல்லாம் நாம் ஆராதனைக்கு கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆராதனையிலே ஒரு மனம் ஒரு ஆவி ஆண்டவர் தருகிறார். நம்ம எல்லாம் வேற வேற சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆராதனை ஒன்றி தான் நம்மை ஒரு மனம் ஒரு ஆவியாக மாற்றுகிறது. இந்த ஆராதனை தான் நம்ம ஒரு சிந்தையாய் மாற்றுகிறது, ஒரே காரியத்தை நாம் பேசும்படியாய் அது நடத்துகிறது. அப்போ இந்த ஆராதனைங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. நாம் ஆராதிக்க சொந்தமானவர்கள். இந்த சபையிலே நான் சொந்தமானவன் என்று சொல்லுறதுக்கு மெம்பர்ஷிப் போட்டிருங்க, அது வேற. அது சபையோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை பற்றி நான் பேசலை. நான் பேசுவது என்ன என்றால், சபையிலே நான் சொந்தமானவன் என்று சொல்வதற்கு இந்த ஆராதனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இதுக்கு நான் பங்கு பெற்று இருக்கிறேன், இந்த சபையிலே நான் இந்த சபையிலே ஒரு பங்காளியாக இருக்கிறேன் என்கிற ஒரு காரியம் இதில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகியனால தான் நம்ம இந்த சபை கூடுதலெல்லாம் விட்டு விடக்கூடாது. அதனால்தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு நாம் ஏவம் பண்ணும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவருக்கு ஒருவர் கவனித்து, இது ஆராதனை. அடுத்தது சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல ஆராதனையை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆராதனையை விட்டு விடாதீங்க. நம்ம எப்போதும் யாராச்சும் நம்ம சந்திக்கும் போது ஆராதனையை விட்டு விடாதீங்க, இந்த வாரம் ஆராதனைக்கு கலந்து கொள்ளுங்க, தேவனை ஆராதிக்க வாங்க அப்படின்னு நாம பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆராதனையை சிலர் விட்டு விடுவது போல. சபை கூடுதல் என்கிறது ஆண்டவரை ஆராதிக்க வருகிற இடம், ஆண்டவரை நாம் ஆராதிக்க வருகிறோம். அப்ப அதையும் நாம் விட்டு விடாதபடி நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு யூனிட்டி வரும், ஒரே மனம் ஒரே ஆவி வரும். நாம் அதில் ஒன்றாக வரவில்லை என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. இப்ப இந்த ஆராதனை மிக முக்கியமா இருக்கு. மூணாவது, worship invites the presence of Holy Spirit. திரும்பியும் சொல்லுகிறேன், worship invites the presence of Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை வரவைக்கிறது. என்ன இந்த ஆராதனை, அவருடைய பிரசன்னம் அது வெளிப்படுகிறது. Worship invites the Holy Spirit to move among us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வரும்போது அவர் அசைவாடுவதற்கு நம் இடம் கொடுக்கிறோம், அவர் நம் உள்ளத்தை தொடுவதற்கு நம் இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆராதனையிலே இதெல்லாம் மிக முக்கியம். ஏதோ நான் பாடலை பாடிவிட்டேன், ஒரு 4 பாடல் பாடினாங்க, ஒரு 3 பாடல் பாடினாங்க, கை தட்டிட்டு நான் போயிட்டேன், இல்லை. We must experience the presence of God. ஏதோ ஆராதனைக்கு வந்தேன் இல்லை, நான் வந்தேன், ஆண்டவர் என்னை தொட்டார் என்கிற ஒரு உறுதியோடு, ஒரு மன நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு நாம் போக வேண்டும். ஏதோ தானமா நம்ம ஆராதனைக்கு போகக்கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய ஜனத்தை தொட விரும்புகிறார்.
ஒரு மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். அதுதான் அவருடைய ஏக்கம். அப்ப யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், பரிசுத்த ஆவி நிறைந்து அவருக்குள்ள இந்த ஸ்பிரிட், என்னுடைய ஸ்பிரிட்டும் என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக ஆக வேண்டும் ஆராதனையிலே. அப்பொழுது என்ன அர்த்தம்னா, தேவனுடைய இந்த சத்தியம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த தேவ வார்த்தையிலே நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவரை வார்த்தையை சொல்லி ஆராதிக்கணும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம ஆராதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒரு உறவில் இல்லைன்னா, கலந்து இல்லைன்னா நம்ம ஆராதிக்க முடியாது. ஆர்டினரி பர்சன் they can't worship God. சாதாரணமான மனுஷன் தேவனை, கடவுளை, இயேசுவை ஆராதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியான இயேசு என்ன சொன்னாரு? நான் போகிறேன், எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார், என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நிறைந்து, அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து நான் தேவனை ஆராதிக்கிறேனோ, நான் இயேசுவை மகிமைப்படுத்துவேன். நம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எப்பொழுதெல்லாம் நம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமோ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அதிகரிக்கும். Because Jesus already said, He will magnify my name, He will glorify my name. It's all about Jesus. இயேசுவை குறித்து தான். பரிசுத்த ஆவியானவர் எப்ப எக்ஸைட்டட் ஆவறான்னா, இயேசுவை குறித்து நாம் மகிமைப்படுத்தும் போது. இந்த பிரசன்னத்தின் மத்தியில தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருகிறோம். அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. துதி ஆராதனையிலே 2 படி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அது துதியை குறிக்கிறது. நம்ம தேவனிடம் அவர் நல்லவர். முதலாவது நான் தேங்க்ஸ் கிவிங் சொல்றேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், பாவ அறிக்கை. அதனால தான் நன்றி ஜெபத்திலே நம்ம இங்க ஆரம்பிக்கிறோம். That's why pre-worship, இங்கே pre-prayer இருக்கு. முதலாவது தேவனிடம் நாம் பாவ மன்னிப்பு, நாம் நன்றி சொல்வது, இதில் நம்ம போயிட்டு அதுக்கு பிறகு 2வது நம்ம ஆரம்பிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்த. அப்போ அவர் மகிமைப்படுத்தும் போது அவர் நல்லவர், பெரியவர், வாக்கு மாறாதவர் என்று அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எப்பொழுது ஆராதனைக்குள்ளே வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சுகம், ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் ஆவியில நாம் நிரம்புவோம். அந்த இடத்துல தான் தேவனுடைய வல்லமை, மகிமை வெளிப்படப்படும். அந்த இடத்துல தான் சில நேரத்தில் நம்ம நிற்க முடியாது தேவனுடைய பிரசன்னத்திலே. சில நேரத்தில் நம்ம அமர்ந்துருவோம், சில நேரத்தில் சஸ்தங்கமாய் பணிந்து தேவனை நாம் ஆராதிப்போம். சில நேரங்களில் முழங்காலே நாம் நின்றுவோம். இதெல்லாம் எங்கே நடக்கும்? சில நேரத்தில் நம்ம அழுவோம். இதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த உச்ச கட்டத்திலே ஆராதனை உள்ளுக்கு நம்ம போனோம்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஆராதனைக்குரிய அடையாளங்கள். இப்படி நடக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பூந்தா நடக்கும். வெளியே இருக்கும்போது நடக்காது. வெளியே இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. they are still at outside. அவுட்டர் கோர்ட் இருக்கு, பிரகாரம். வெளியே சுத்திகரிப்பு உண்டாகுது. தண்ணியை சுத்திகரித்து நன்றி சொல்லிட்டு நான் உள்ளுக்கு வரேன். ஆண்டவரை பரிசுத்த ஸ்தலத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை நான் ஆராதிக்கிறேன். அங்கே தான் நான் விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த தூபம் இருக்குது. அந்த தூபம் ஆண்டவருக்கு நம்ம தூபம் போல் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா அப்படின்னு நம்ம பாடலை பாடுறோம். அதுதான் இந்த தூபம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. அதை தாண்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம். கூடுமானால் டெபனேக்கலை பற்றி ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். ஆராதனைக்கும் இதுக்கும் மிக சம்பந்தமாக இருக்கிறது.
ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே காணப்பட நாம் இதிலே மிகவும் விளையாட்டாக நாம் ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது. ஏதோ ஏனோ தானமாக நான் ஆராதிக்க வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் when we worship we become more sensitive to the voice of God. ஆண்டவருடைய குரலை கேட்கிற இடமானது இந்த ஆராதனை. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம் இந்த ஆராதனை. அங்கதான் நம்மள கைடன்ஸ் நம்மளுக்கு வருது, நம்மை நடத்துகிறார், ரெவலேஷன் வருது ஆண்டவருடைய சத்திய ரகசியத்தை குறித்து. ஸோ பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமாக இருக்கிறார் இந்த ஆராதனையிலே. அடுத்தது 4வது காரியம், worship brings freedom. இந்த ஆராதனையானது நமக்கு விடுதலையை கொடுக்கிற ஆராதனையாக இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நம்ம எதுவும் விட முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கலாம், சில காரியத்தில், அல்லது பழைய சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம், அல்லது பழைய பழக்க வழக்கங்கள் நம்மோடு ஒட்டி கொண்டு வருகலாம். ஆனால் எப்பொழுது இதெல்லாம் மறையும் என்றால், எப்பொழுது இதெல்லாம் நின்று போகும்னா, நம்ம ஆராதிக்கும் போது விடுதலை வரும். இந்த விடுதலை 2 விதமாக நடக்கிறது. இந்த விடுதலையானது ஒன்று நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உள்ள விடுதலை. 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கை நாம் போகுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 25, 26 பார்ப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்க, ஆராதித்தாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தாங்க. மற்றவங்க சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பவுல் சீலாவும் ஜெபம் செய்துவிட்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆராதிக்கிற அந்த சேனத்துல சடுதிர்னு என்ன நடந்துச்சு? அங்க எல்லாம் கேட்டு திறந்துச்சு. அங்க இருக்கிற செயின், அவங்க போட்டிருந்த சங்கிலி அருந்து விழுது. என்ன நடக்குதுன்னா, எப்பொழுது நம்முடைய சபையில நாம் ஆராதிக்கிறோமோ வெளியே உள்ள கட்டுகள் இங்கே இருந்து உடைக்கப்படும். When we worship, Satan's chain will be break. பிசாசு என்னைக்கும் தேக்க உடக்கே கூடாது. Don't ever let the devil to win. We must worship God to break the chain. Worship will break the chain. எல்லா கட்டுகளும் மந்திரங்களும் பில்லி சூனியத்தையும் உடைக்கிற ஒரே ஆயுதம் ஆராதனை. இந்த ஆராதனையை நம் உண்மையுத்துவமாக நாம செய்யும் போது இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு வா நடக்குது. நம்மளுக்கு தெரியாமையே ஒரு வா நடக்குது. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு. எங்க? ஆவிக்குரிய ரீதியிலே பிசாசுக்கும் தேவதூதருக்கும். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ விக்கிர கோட்டைகள் தகர்ந்து விழுகிறது. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ பிசாசுடைய கட்டுகள் உடைகிறது. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுகிறது. இங்க பவுல் சீலாவும் அவங்க அந்த இடத்தை விட்டு போல, துதித்தோன கட்டுகள் உடைஞ்சிச்சு. ஆனா சுவிசேஷ வாசல் திறக்கப்பட்டுச்சு. அந்த காவல்காரனுக்கு இயேசுவை குறித்து அறிவிப்பு கொடுக்கிறாரு. You see, whenever the chain break, there is a way for evangelism. எப்பொழுதெல்லாம் கட்டுகள் உடைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுகிறது. எப்போ? ஆராதனை செய்யும் போது. பவுலும் சீலாவும் தேவனை பாடி ஆராதிக்கும் போதே இவ்வளோ வல்லமனா, நம்ம ஒரு யூனிட்டியா இவ்வளோ பேர் இருந்து ஒரு மனம் ஒரு ஆவியோடு தேவனை ஆராதிக்கும் போது எத்தனை கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுத்தி வந்தாங்க. When they come and the 7th day Joshua said,
No one speak until the 7th day. Don't speak. Be quiet. அமைதியாயிருங்கள், யாரும் பேசக்கூடாது. 7வது நாட்கள் வரையிலும், 7வது நாட்கள் எப்பொழுது அவர்கள் சுத்தி வர ஆரம்பிச்சார்களோ, அவர்கள் ஆர்ப்பரித்த போதே கட்டுகள் அந்த 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 எரிகோ பட்டணத்தில் இருந்த அந்த மதில் விழுந்தது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் நாம் ஆராதனையிலே ஆர்ப்பரிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பிசாசோடைய தகக்கிற கிதியங்கள் எல்லாம் விழுகிறது, அவனுடைய கோட்டைகள் விழுகிறது, அவனுடைய திட்டங்கள் விழுகிறது, அவனுடைய திட்டங்கள் கேன்சல் ஆகுது. எப்போ பிசாசோடைய திட்டம் கேன்சல் ஆகும் தெரியுங்களா? நாம ஷவுட் பண்ணும்போது ஆண்டவர் நாமத்தை, when we shout in the name of Jesus, ஆர்ப்பரிக்கும் போது, ஆராதனையிலே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். we need to shout, ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்ப தேவன் இதை தான் விரும்புகிறார். ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த ஆராதனை குறித்து சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் ஆராதிக்கும் போது உண்மையும் உத்தமமாக சரியாக நாம் ஆராதிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வாருங்கள், ஒரு மனமாக தேவனை நாம் ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். ஓ எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. He is holy. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே உண்டு. நாம் ஆராதிக்கும் போது கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஆராதிக்கும் போது தேவன் நம் உள்ளத்தை அவர் புதுமையாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அந்த ஆராதனைக்குள்ளே நாம் செல்வோமாக. ஓ, ஆராதிக்கிற சத்தம் இந்த சபை முழுவதும் நிரம்பி வழிய வேண்டும். இந்த சபை முழுவதும் ஆராதிக்கிற சத்தம் வர வேண்டும். யாரும் அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, தேவனை ஆராதிக்கிற நேரம் இது. தேவனை நாம் ஆராதிப்போம், தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஓ எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஷனனவலலவலலே. Lord, I give you praise. I worship your name. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் மகிமை பெறுவீராக. அப்பா, இவ்வளவு நாள் நாங்கள் ஆராதனைக்கு ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் உண்மையாக ஆராதிக்காமல் இருந்திருந்தால் ஆண்டவரே, இன்றே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் ஆராதனைக்குள்ளே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று நாம் ஜெபம் செய்வோம். தேவனோட நாம் ஜெபம் செய்வோமாக, ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் காண வேண்டும், உம் மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம் வல்லமையை நான் காண வேண்டும், உம் அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும், உம் விடுதலையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். எப்பொழுது பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலேயும் செய்யப்படும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. பரலோக ஜெபத்திலே பரமண்டத்திலே இருக்கும் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று இயேசு சொன்னார். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலேயும் செய்யப்படும் என்று தேவன் சொன்னார். ஏன் அப்படி ஜெபிக்க சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற அதே ஆராதனை இன்று நமக்குள்ளே நம் மத்தியிலே வர வேண்டும் என்று. ஓ எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஆராதிக்கிற நேரம் இது. ஓ ஹல்லேலூயா. மாணவர்களே, நாம் ஒன்றாக துதிக்கும் போது சங்கிலிகள் உடைகின்றது, தடைகள் உடைகின்றது, காரியங்கள் மாற்றம் அடைகிறது. ஒன்றாக நாம் துதிக்கும் போது வேதம் சொல்லுது, பவுலும் சீலாவும் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்களாம், அங்க தடைகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. in the name of Jesus, நம்முடைய வாழ்க்கைக்கு தடைகளை கர்த்தர் நீக்குவாராக. இயேசுவின் நாமத்திலே தடைகள் நீக்கப்படட்டும், வியாதிகள் குணமடையட்டும், பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், வீட்டிலே ஒரு நன்மை நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த மாலைவேளையில் எங்களோடு ஆராதிக்கிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுனதுக்காக நன்றி.
நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கிற மக்களாக, துதித்து பாடுற மக்களாக எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாங்கள் உம்மோடு உறவாடுகிறோம். ஆராதிக்கும் போது நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். நன்றி உள்ளத்தோடு எப்போதும் துதிக்க பாட உதவி செய்வீராக. சபை மக்களை யாவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அன்னோனே ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் நம்மோடு சதா காலம் இருப்பதாக சபையார் சொல்வோம். ஆமென். அனைவருக்கும் சமாதானம்.